நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் இயேசுவே என்னோடு எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஏசப்பா, கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஏசப்பா, இந்த 20ஆம் தேதிக்குள் நுழைவதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே வழிநடத்தின தேவன் ராஜா, பாதுகாத்த தேவன் ராஜா ஏசப்பா, இம்மட்டும் ஆண்டவரை எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஏசப்பா கதையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைவிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரே, இதன் மூலமாக நாங்கள் அநேக காரியங்கள் நாங்கள் தீர்மானம் எடுத்து நடப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏடா எலும்பி நடங்கன்னு சொல்கிற, இந்த நாற்காலியை விட்டு எலும்பி வாங்கன்னு சொல்கிற, என்னால் எப்படிடா முடியும்? என்னால் முடியாது. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் சொல்லி உனக்கு தெரியாதா? இந்த நாற்காலி தான் எனக்கு ஆதாரம். இதை விட்டு நான் வெளியில் வந்துட்டா நான் விழுந்து போயிடுவேனடா. என்னால் முடியாதுடா, முடியவே முடியாது. நீ எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தகப்பனார் இது ஒரு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு அருமையான ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு 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 அருமையான சிறு பையன், சிறுமகன், ஒரு 8 வயசு அப்படி இருக்கும். அந்த மகன் ஒரு நல்ல பெற்றோர் அந்த பையனை நல்ல விதமாக வளர்த்து வந்தாங்க. நல்ல ஜெபத்தில், சண்டே ஸ்கூல் போகிறதுல, இன்னும் எல்லா காரியத்துலேயும் அந்த பையனை நினைச்சுதாங்க நல்ல ஒழுக்கமுள்ள பையனாக வாழ்வதற்கு அந்த பையனை நினைச்சுதாங்க சரியான பாதத்தில் அவன் பாதையில் அவனை நினைச்சுதாங்க நடத்தி வந்தாங்க. ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறது கூட கரெக்டாக அந்த மகன் நினச்சிவா ஸ்கூலுக்கு போகிறது எல்லாவற்றிலும் அவன் நினச்சி தான் கடைபிடித்து வந்தான். இப்படி இருக்கிறதுனால ஒரு நாள் அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக இருக்குது. ஒரு நாள் காலையில் எழும்பின உடனே டேடி மம்மி நான் எங்கே போயிட்டு வரேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போன பிறகு இங்கே ஒரு தகப்பனாருக்கு ஒரு காரியம் நடந்துச்சு. என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் வந்தோடனே அவங்க அம்மா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அவங்கள காட்டிட்டு அவனை என்ன செய்திருக்காங்க, அவங்க அப்பா வீட்டில் உட்கார வச்சுருக்குறாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அதுக்கு வீட்டில் ஃபுல்லாக அந்த சேரில் தான் உட்காந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க. சேரில் உட்காந்து அவங்க என்ன செய்வாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே இவன் தகப்பனாருடைய வேதனை குறித்து அவனுக்கு ஒரு கவலை, ஒரு பாரம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட அவன் என்ன செய்தான், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தான். ஏசப்பா, எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது நீ குணப்படுத்துங்கன்னு சொல்லி என்ன செய்தான், ஜெபித்து கொண்டே இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். போயிட்டு வரும்போது அவன் அன்றைக்கு ரொம்ப வேதனைப்படுறத அவன் பார்த்தான். ஒரு நாளும் இல்லாததா அன்றைக்கு அவங்க அப்பா அந்த ஸ்ட்ரோக்குங்கிறதுனால அநேக வேதனையோடு இருப்பதை அவன் என்ன செய்யறான் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அந்த வேத வசனத்தை நினைவு கூர்ந்து, அப்பா நீங்கள் நம்முடைய பாஸ்டரை கூப்பிட்டீங்களா, நீங்கள் அவரை ஜெபிப்பதற்காக, உங்களுக்காக ஜெபிப்பதற்காக அவரை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்தாரான்னு சொல்லி கேட்குறான். கேட்டேன்னா அவர் சொல்கிறாரு, ஏப்பா ஓப்பா, நான் இவ்வளோ கேவலமாக இருக்கிறேனே, இவ்வளோ மோசமாக இருக்கிறேனே, அவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா?
அது மாத்திரம் இல்லை, நான் இப்படி ரொம்ப மோசமாக இருக்கிறது அவருக்கு என்ன செய்ய தெரியாது. அவருக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ரோக் வியாதினால கஷ்டப்பட்டு மோசமாக இருக்கிறது பாஸ்டருக்கு தெரியாது. நாங்கள் தெரியப்படுத்தவும் இல்லை. வேண்டாம்ப்பா, நான் ரொம்ப மோசமாக இருக்கேன், அவர் நமக்கு வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த சின்ன பையன் உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் முழங்கால் படியிட ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த நிமிஷமே அவங்க அப்பா பக்கத்தில் முழங்கால் படிட்டு, ஏசப்பா, என்னுடைய அப்பாவுக்கு இருக்கின்ற இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்னச்சிங்க உம்மால் தான் மாற்ற முடியும். ஏசப்பா, நீங்களே அவர் தயவு கூர்ந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை சுகப்படுத்துங்கப்பா, உம்மால் தான் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த மகன் என்னச்சு தான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிச்சு முடித்த உடனே அந்த அவருடைய கால்கள் அப்படி கொஞ்சம் என்ன செய்ச்சு அசைவாடிச்சான். அசைவாடினோடனே அந்த பையன் பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். டேடி பாருங்க டேடி, உங்கள் கால் என்ன செய்ச்சு அப்படியே அசைய ஆரம்பிக்குது, உங்களால் என்ன செய்யுது முடியும், அதனால் நீங்கள் உங்களால் நடக்க முடியும் டேடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அவங்க தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியாதுடா, என் கால் அசையுது, ஆனால் எனக்கு பலவீனமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற மறுபடியும் சொல்கிறாரு. அப்போ அந்த மகன் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினால எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுதுல்லப்பா, நீங்கள் ஏசப்பா நோக்கி பாருங்கள், ஏசப்பாட்ட கேளுங்க, நம்பிக்கையோடு இருங்க, உங்கள் கால் என்னச்சு இப்போ அசைஞ்சிச்சு, நான் பார்த்தேன். அதனால் உங்களால் டாக்டர்ஸ் குணப்படுத்தாத முடியாததை இவ்வளோ நாள் அசைவில்லாமல் அசைவற்று கடந்த உங்களுடைய கால் என்ன ஆயிடுச்சு அசைய ஆரம்பிச்சிட்டு, அதனால் உங்களால் முடியும் டேடி, உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை டேடி, நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு நடக்க முடியும்னு சொல்லி சொல்கிறான். ஆனாலும் அந்த தகப்பனார் என்ன செய்யலை, அந்த அவன் பேச்சை என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. கேட்காம என்ன செய்ய, என்னால் முடியாதுடா, பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, அப்போ இவர் கையில் ஒரு ஊன்றுகோல் மாதிரி கையில் வச்சுருப்பார். அந்த ஊன்றுகோல் அந்த அவன் சொல்ல அவங்க கால் அசைஞ்சிட்டு உங்களால் நடக்க முடியும் சொல்ல இவங்க என்ன செய்தான், தான் ஊன்றுகோலை என்ன செய்கிறாரு அப்படி எடுக்கிறாரு. எடுத்து அந்த அவன் கால் அசைஞ்சதை அந்த ஊன்றுகோலை எடுக்கும்போது அந்த ஊன்றுகோலை ஒரு கை தழுவி என்ன செய்யிட்டு கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே அவன் என்ன செய்கிறான், அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, டேய் அந்த ஊன்றுகோலை எனக்கு எடுத்து கொடுடா, அந்த ஊன்றுகோலை எனக்கு எடுத்து கொடு, என்னால் நடக்க முடியாது, அது இருந்தால் தான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மகன் சொல்கிறான், போங்கப்பா, நான் எடுத்துலாம் கொடுக்க முடியாது, உங்கள் கால் நல்லா சுகமாயிடுச்சு, உங்களால் நடக்க முடியும், ஏசப்பா சுகப்படுத்தி விட்டார், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா, உங்களால் முடியும் டேடி, நடங்க, நான் அதை எடுத்து தரவே மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் தான் அந்த இதை நீங்கள் தான் அந்த ஊன்றுகோலை என்ன செய்யணும், நீங்கள் தான் எடுக்கணும், நான் ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எடுத்து தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், உங்களுக்கு தான் ஆண்டவர் சுகம் கொடுத்து விட்டாரு, கால் அசைஞ்சிச்சில்ல டேடி, கால் இவ்வளோ நாளும் உங்களுக்கு டாக்டர் எவ்வளோ சுகப்படுத்தி பார்த்தாங்க, அதனால் முடியலை, ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு, சுகப்படுத்திட்டாரு, உங்கள் கால் அசைஞ்சிச்சு, இவ்வளோ நாளும் அசையாத கால் என்ன செய்ச்சு அசைஞ்சிட்டு, அப்போ உங்களால் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும், ஓடி ஆட முடியும், எழும்புங்க, நான் உனக்கு இந்த ஊன்றுகோலை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த கைத்தடியை உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் தரவே மாட்டேன், அதை எடுத்து கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அவர் என்ன செய்தார், அதை ஒன்று மகன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, மெதுவாக எழும்பினார். எழும்பி கைப்பிடி அந்த கைத்தடியெலாம் இல்லை, அந்த உட்காந்துருந்த சேரை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக என்ன செய்தார், எழும்பினார். எழும்பி காலை என்ன செய்தார், கீழே வைக்கிறாரு. கால் என்ன செய்ச்சு, ஸ்ட்ராங்காக என்ன செய்ச்சு, கீழே நின்றுச்சு. நின்ன பிறகு மெதுவாக ஸ்டெப் எடுக்கிறாரு. அப்போ மகன் சொல்கிறான், டேடி உங்களால் முடியும், நடங்க, பார்த்தீங்களா காலை கீழே ஊண்டிட்டீங்க, இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் நடங்க டேடி அப்படின்னு சொல்ல இவர் மெதுவாக அந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு என்ன செய்யிட்டாரு, மெதுவாக நடந்துட்டார்.
அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பிள்ளைக்கு இல்லாத மகனுக்கு எவ்வளோ விசுவாசம், ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான், அந்த அளவு எனக்கு இல்லாமல் போச்சே சொல்லி வெட்கப்பட்டார். ஆனால் அவனுடைய ஜெபத்தை கேட்டு, அந்த சிறு பையனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னச்சுதாரு, அந்த சிறு மகனின் அந்த அவங்க தகப்பனுடைய காலை என்னச்சுதாரு சுகப்படுத்தினார். சுகப்படுத்தி அவனை நடக்க வச்சார். அந்த அந்த அவனுடைய நம்பிக்கையின்படியே அந்த தகப்பனுக்கு நல்ல சுகம் கிடைச்ச உடனே அவ்வளவு சந்தோஷமாக 2 பேரும் அந்த நேரத்தில் என்ன செய்தாங்க, முழங்கால் படிட்டு என்ன செய்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்து, ஏசப்பா அந்த சிறுமகன் தான் ஜெபிக்கிறான், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டீங்களப்பா, எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுத்தினீரப்பா, அதற்காக உமக்கு நான் கொடி நன்றின்னு சொல்லி என்னச்சுதான் சந்தோஷத்தில் அழுகையோடு அவன் என்னச்சுதான் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்து முடித்த பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம டாக்டர்கிட்ட போய் எதுக்கும் நம்ம என்ன செய்வோம், கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, மெதுவாக டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் பயங்கர ஆச்சரியப்படுறாரு, எப்படி சுகம் கிடச்சிச்சு, நீங்கள் போன வாரம் தானே போனீங்க டிஸ்சார்ஜ் ஆகி, அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆச்சு, நல்ல சுகமாகி விட்டதே, உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவர் தகப்பன் அந்த டாக்டர்கிட்ட நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. என் மகனுடைய விசுவாசம், அவன் ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையினால நடக்க முடியாத என் காலு, அவனுடைய ஒரு சின்ன ஜெபத்தினால, சிறு பையனின், நம்ம அற்பமாக எண்ணுவோம் சின்ன பையன் சொல்லிட்டு, ஆனால் அந்த சிறு பையனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு நல்ல நினச்சது ஒரு அசைவு, முதல்ல காலில் அசைவை கொடுத்தாரு. என் மகன் உற்சாகமாக, உங்களுக்கு ஆண்டவர் சுகப்படுத்தி விட்டார், நடங்கன்னு சொல்ல நான் நடக்க போய் ஆண்டவர் எனக்கு நினச்சிதாரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டீங்க. இது செய்த காரியம் இல்லை, யாருடைய ஞானம், ஆண்டவருடைய ஞானத்தினால, அவருடைய அதிசயத்தினால, அற்புதத்தினால தான் நான் சுகம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அதை கேட்டு அந்த டாக்டர் கூட நினச்சதான் ஆச்சரியப்பட்டாராம், என் டாக்டராகி என்னால் முடியாததை உங்கள் மகனின் ஒரு சிறு ஜெபத்தினால இவ்வளோ பெரிய அற்புதமாக, இவ்வளோ பெரிய விடுதலையான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிதாராம். அவரும் இவங்களோடு சேர்ந்து நினச்சிதாராம், சந்தோஷப்பட்டாராம். அதான் ஒரு வேத வசனம் சொல்லுது, மத்தேயு 21:22 நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபத்தின் மூலம் கேட்பவை எவையாயினும் அவற்றையெல்லாம் என்ன செய்வங்க பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நம்ம எத்தனையோ ஜெபங்கள் நம்ம செய்கிறோம், நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஜெபங்கள் நிறைய ஏறெடுக்கிறோம். அந்த ஜெபங்கள்லாம் ஆண்டவர் நம்ம அந்த ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது, நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் சும்மா மேலோட்டமாக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு நம்மிடத்தில், கேட்கிறது அதான். நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபத்தின் மூலம் கேட்பைகள் எவையாகினும் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல தான் இந்த சிறுமகன் நம்பிக்கையோடு அவன் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக அவனுக்கு என்ன பதில் கிடச்சிச்சு, அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யிடுச்சு, விடுதலையும் என்ன செய்யிடுச்சு, கிடச்சிச்சு. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ காரியங்கள் என்ன செய்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபம் ஆண்டு நம்ம கேட்கப்படுதான். ஆண்டு ஒரு காரியத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறாரு, நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நம்மளோடு பேசுகிறாரு. அது ரோமர் 8:24 காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நம்ம எத்தனையோ காரியத்தை நம்ம பார்க்குறோம், அப்போ அது நமக்கு என்ன கிடையாது, ஒரு நம்பிக்கையே கிடையாது. காண்கிற காரியத்தை பார்க்கறதுனால அது நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்ம காணாததில் நம்புவோமானால் அதுதான் என்னது, நம்பிக்கை. காண்கிறத நம்ம காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஆனால் காணாததை ஒரு பொருள் இது நமக்கு கிடைக்கும், இந்த நம்ம ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்குது, இது எனக்கு ஏசப்பா மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அப்படி நம்ம காணாததை நம்ம நம்புவோமானால் அதுதான் நமக்கு என்னது, நம்பிக்கை. அது வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், பொறுமையோட காத்திருக்கணும். அது வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் அதை என்ன செய்ய நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாங்களாம். அதே போல் சங்கீதம் 62 5 சொல்லுது, நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் என்னென்ன காரியத்தில் மனுஷர்கள் நம்பக்கூடாது, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது
நம்ம நம்புகிறது யாரால் தான் வரும்? ஆண்டவரால் தான் நிச்சயம் வரும். கர்த்தரால் தான் அந்த காரியம் நிச்சயம் வாய்க்க பண்ணும். அதான் என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லி தாவீது ராஜா அருமையாக சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும்? தேவனே நோக்கி அமர்ந்திருக்கணும். ஆத்மா, நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும்? நம்மளோட சரீரம் அவசரப்படும், நம்பிக்கை கொள்ளாது. நம்ம ஆவி கூட என்ன செய்யுது? நம்பிக்கை கொள்ளாது. அந்த ஆத்மாவை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவே என்ன செய்கிறாரு? தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். அப்போ நம்ம நம்புகிற ஒவ்வொரு காரியமும் மனுஷரை நம்பி போனால் நமக்கு என்ன கிடைக்காது? அந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது. அதே நேரத்தில் நம்ம அவரை நம்பி செல்லும்போது அவரை எப்படி நம்பணுமா? எக்காலத்திலும் அவரை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். எப்பொழுதும் அவரை நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறாரு, நம்பிக்கையின் கண்மலையாக இருக்கிறாரு. அவரை முழுவதுமாக 100க்கு 100 அவரை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அருமையாக பாடலாம் நம்ம பாடுவோம், 100க்கு 100 உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம பாடுவோம். ஆனால் நம்ம நம்புகிற காரியம் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த இது எங்கே நடக்கும்? ஆண்டவரால் முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்ம நம்பிக்கை இல்லாமல் அது ஆண்டவர் கண்ணை மூடிட்டாரு, அவர் காது கேட்கலை, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள், எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடுவோம், நம்மளே பார்த்து நினச்சி உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். அதான் எரேமியாவில் சொல்லப்படுது, நம்ம மனுஷரை நினச்சக்கூடாது, நம்பி போகக்கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விளைகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவனா. அப்போ நம்ம மனுஷரை நம்பி ஓடாதபடி, நம்ம மனுஷரை நம்பி அவன் தான் எனக்கு பலன், அவன் தான், நான் அவனை தான் நம்பியிருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறான், பண உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறான், என்னை பார்த்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு எல்லா சூழ்நிலையும் உன்னை பார்த்து கொள்வேன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அப்படி அவனை நம்பி ஓடும்போது நம்ம எல்லோரும் எப்படிப்பட்டவங்க தான்? சபிக்கப்பட்டவங்க தான். மாம்சத்தை நம்பி, தன் சுயபலத்தை நம்பி, மனுஷரை நம்பி ஓடும்போது, சுயபலம் சுய மாம்சத்தை நம்பி மனுஷரை நம்பி ஓடும்போது நமக்கு அது என்னது? ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம போகின்ற காரியம் நமக்கு என்னது? ஃபெயிலியர் தான் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சபிக்கப்பட்டவர்கள். இப்படி மனுஷனை நம்பி ஓட ஓட நம்ம யார் தான்? ஒரு சபிக்கப்பட்டவங்க. ஆனால் ஆண்டவரை நம்பி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவன் பாக்கியவான். அடுத்தப்பல அவனுக்கு என்னது? ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? மனுஷன் மேலேயா கர்த்தர் மேலேயா? மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சா நமக்கு என்னது? நம்ம சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் அதே நேரம் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுறோம். எப்படின்னாக்கோ அடுத்த வசனம் சொல்லுது, அவன் யார்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 7-8 பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், மழை தாழ்ச்சியான சூழ்நிலை கூட, வறட்சியான நேரத்தில் கூட நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருப்போன்னா, ஒரு பஞ்ச காலத்தில் கூட ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது ஒரு செழிப்பான வாழ்க்கை நம்மளை ஆண்டவர் நம்ம வாழ வைக்கிறாரு. அதான் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டது. தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதுன்னா அந்த செடி எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். அதே போல் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விட்டால் அது எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். அப்போ உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. ஏன்னா இப்படி தண்ணீரண்டில் நாட்டப்பட்டது எத்தனை வெயில் அடித்தாலும், எத்தனை டிகிரி வெயில் அடித்தாலும் அந்த உஷ்ணம் அவங்கள என்ன செய்யாது? தாக்கவே தாக்காது.
அதே போல் மலைத்தாழ்ச்சி எப்போதும் அது பச்சை பசேர்ந்து இருக்கும், ஒரு நாளும் இலை என்னச்சேது கருகி விழாது. அது மாத்திரமல்ல, மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் என்ன செய்யுமா கனி கொடுக்குமா. ஒரு வருத்தம் இல்லாமல் அது என்ன செய்யுமா கனியை கொடுத்து கொண்டே இருக்குமா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? நம்ம செழிப்பான வாழ்க்கையை தான் நம்ம விரும்புவோம், சபிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அதனால் இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். உண்மை நம்பி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். அவரை நம்பி அவர் வைக்கும்போது நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒரு நாளும் நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். செழிப்பான நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சொல்லி வேதவசனம் சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் நம்ம நம்பி நம்ம நன்மை செய்யணும். அதே நேரத்தில் ஆண்டரை நம்பி இருக்கும்போது எக்காலத்திலும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி இருக்கும்போது மனுஷனை நம்பி ஓட வேண்டாம், தேவாதி தேவனை நம்பி ஓடி போடும்போது அவர் செழிப்பான வாழ்க்கையை நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதான் பஞ்ச காலம் வருகின்ற நாட்களிலாம் இந்த வருஷத்தில் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னது காரியம் தான் பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் கூட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, கைவிடவே மாட்டாங்க. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பஞ்சம் ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக நிறைய தீர்க்க தரிசனம் என்ன வச்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த நாட்களில் நம்ம யாரை நம்பி இருக்கணும், ஆண்டவரை நம்பி முழுவதுமாக முற்றிலுமாக நம்ம ஆண்டவரை நம்பி அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரையே கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவரே நம்பி முழுவதுமாக 100க்கு 100 அவரே முழுமையாக நம்பி நம்ம நிற்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்ய செழிப்பான காலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம், நம்ம யாரை நம்பி நிற்கிறோம். ஒரு மனுஷனையா நாம் நம்புகிறது அவரால் தான் வரும், வேறு யாராலும் வராது. கடந்த நாட்களுக்கு கூட நாங்கள் ஒரு நாள் 30ஆம் தேதி ஆண்டவரை நம்பி ஒரு காரியமாக திருநெல்வேலிக்கு போனோம். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுத்தாரு எனக்கு, நான் நம்புகிறது அவராலே வரும். அந்த வசனத்தை சொல்லி 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 நாங்கள் கடந்து போக அந்த காரியத்தை ஆண்டவர் நினைச்சிட்டாரு வாய்க்க சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு நாள் நம்ம நினைச்சதை கூட விடக்கூடாது, பிடிச்சிக்கிடணும். ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு, இந்த வருடத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அதான், நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ அந்த நம்புகிறது அவரால் தான் வரும்னு சொல்லி மனுஷனை நம்பி போகலை, ஏசப்பா உண்மை நம்பி நான் போகிறேன்ப்பா, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் கடந்து போகும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை நினச்சி எத்தனையோ வருடங்கள் வாய்க்காமல் இருந்த 2 வருடங்களாக பூட்டி போய் கடந்த எந்த விதத்திலும் மனுஷரால் கூடாததை ஆண்டவர் ஒரு நேரம் நம்ம ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி கடந்து செல்லும்போது அந்த காரியத்தை ஆண்டவர் நினச்சிதான் வாய்க்க பண்ணார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள் நமக்கு வரும், சோதனைகள் வரும். சோதனையில் சகிக்கிற மனுஷன் நம்பி போவோம், ஆனால் சோதனைகள் அப்போ தான் நிறைய வரும். அப்போ சோதனையில் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சோதனையில் சகிச்சு நம்ம கடந்து போகும்போது நம்ம ஆண்டவர் அதெல்லாம் நம்மளை என்ன செய்கிறார் பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையெல்லாம் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறா, சோதனைகள் வருது, இதன் மேலும் அவள் விழுறாளா இல்லை எழுந்து நிற்கிறானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. அதில் நம்ம உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு. நிச்சயமாக உன் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோட சிறைகளே அரணுக்கள் திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்படுது. நமக்கு அருமையான எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்த வசனங்களில் நம்ம என்ன பிடிச்சிக்கிடணும். ஏசப்பா இந்த வசனத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்களப்பா, நம்ப பண்ணி நம்மளுடைய வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி ஓட ஓட ஆண்டு நம்முடைய காரியத்தெல்லாம் என்ன செய்கிறாரு, வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா இந்த நாளில் என்னோடு பேசின நம்முடைய வேத கதைகளுக்காக அது மாத்திரம் ஆண்டவரை ஏசப்பா வேத வசனத்தின் மூலமாக ஏசப்பா
நீர் கற்றுக் கொடுத்தீராப்பா, அதற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிற ராஜா. நம்பின பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டீரே ராஜா. நம்பின பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கிற தேவன் நீங்கள் தான் பாண்டவரே. உண்மை நம்பின பிள்ளைகளை கண்மேல மேல் உயர்த்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் பாண்டவரே. உண்மை நம்பியிருக்கும் போது ஆண்டவரே செழிப்பான இடத்தில் வைக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். ஐயோ எனக்கு செழிப்பான வாழ்லே சொல்லி நொந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டு சமத்தில் கேளுங்க, ஏசப்பா இந்த காரியத்தில் நொந்து போய் இருக்கிறேனே, இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டு சமத்தில் கேளுங்க, ஏசப்பா உம்மால் தான் முடியும், தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டு அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாய்க்கவான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. சோதனைகள் வரும். நம்ம ஒரு காரியத்தை நம்பும்போது அநேக சோதனைகள் வந்து விழும். அந்த நேரத்தில் ஏசப்பா நான் உண்மை நம்பியிருக்கிறேன், சோதனையில் கொண்டு வருது பொல்லாத பிசாசின் ஆவியே அப்படின்னு சொல்லி அவனை என்னச்சங்க இயேசுவி நாமத்தினால விரட்டும் போது அந்த சோதனைக்காரன் அப்படியே நிச்சயமா ஓடியே போயிடுவான். ஆண்டு ஏசப்பா நமக்கு நினைச்சாங்க உதவி செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதுவரை நான் மனுஷனை நம்பி ஓடினேனே, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்பியிருப்பேன்ப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அன்று அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம் மத்தியில் ஆண்டு செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின வசனத்துக்காக வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவரே கைவிடாத நேசராக இருந்து அவருடைய தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நீ கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே அப்போ நெடுங்காலமே காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினதோ வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்களாப்பா. அப்படிப்பட்ட காரியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஏசப்பா நம்பி ஆண்டவர் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை தாங்க ராஜா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.